நம்ம 270 டேஸ் ப்ரோக்ராமோட ஷெடியூல் லே அவுட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஷெடியூல் லே அவுட் பார்த்தவங்களுக்கு ஒரு ஜென்ரல் வியூ கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். அவ்வளோ சிலபஸில் அவ்வளோ டாபிக்ஸில் நீங்கள் ஒரு டாபிக் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை என்னால் படித்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இப்படி படித்தா நான் வந்து முடிச்சிருவேனா இப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். சரிங்களா? இதை நான் வந்து 2 விஷயத்தில் சொல்லுவேன். இது பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு 2 என்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1, உங்ககிட்ட அதிகமாக நான் படிங்கன்னு கொடுத்தா அதை நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன் படிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2வது, நிறையா நான் கொடுக்கறது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இது என்ன இன்டர்லிங்க்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல, நிறையா கொடுத்தா நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு. அது என்னன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட 10 லெசன் கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு, இல்லாட்டி ஒரு 5 லெசன் வச்சுக்கோங்க. ஒரு 5 லெசன் கொடுத்து இதை நீங்கள் படிங்க அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். 4 நாள் படிக்கிறீங்க, 5 நாள் படிக்கிறீங்க, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தீங்க. பட் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே. எல்லா நாளுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு டே ஒரு மாதிரி இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வரும், டவுன் ஆவாங்க, வீட்டில் பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாமல் போகும். இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற காமனான திங்ஸ். அப்போ நீங்கள் வந்து 4 நாள் நல்லா படிச்சிட்டீங்க, 5 நாள் நல்லா படிச்சிட்டீங்க, 6வது நாள் ஏதோ பிரச்சனை வந்து படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி 7வது நாளும் படிக்காமே போயிடுச்சு. இப்போ 8வது நாள் படிக்கணும்னு உட்காருவீங்க. 8வது நாள் படிக்கணும்னு உட்காந்துட்டீங்க. முந்தின நாள் 2 நாள் நீங்கள் படிக்கல. அப்போ அதில் ஒரு 20 லெசன் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 10 லெசன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20 லெசன் படிக்கலை. இன்றைக்கி ஒரு 10 லெசன் படிக்கணும். அப்போ 30 லெசன் மொத்தமாக வந்துருச்சு. இந்த 30 லெசனை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிற தாட் வந்து படிக்காமல் அப்படியே விட்டுருவீங்க. 2வது சொன்னேன்ல, நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது என்ன நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நான் கொடுத்ததை படிக்கலை, அப்படி இருக்கும்போது என்னோட எஃபர்ட்டு வேஸ்ட்டு. அண்ட் நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறது உங்களோட எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது வந்து வேஸ்ட்டு. ஒரே ஒரு லெசன் படித்தாலும் அதில் 100% அக்யூரஸியோட படிக்கணும். எவ்வளோ படிக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நல்லா இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ நல்லா தெளிவாக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மார்க் வந்து நம்ம ஷியோராக அடித்து வாங்க முடியும். ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கண்ணில் பார்த்த உடனே இதெல்லாம் வராது, இதுதான் வரும் அப்படிங்கிற அக்யூரஸி எப்போ கொடுக்க முடிஞ்சதோ அப்போ வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். மெயின் ரீசன் ஷெடியூல் இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம், எல்லாருக்குமே எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் நடுவில் ஒரு 2-3 நாள் ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, எப்படியோ அது வந்து உங்களுக்கு படிக்க முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே திருப்பி நீங்கள் படிக்க எடுக்கும்போது முன்னாடி இருக்கிற டேஸோட அந்த ஷெடியூல் உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு வரணும். அதனால தான் ஷெடியூல் கம்மியாக இருக்குது. நம்ம 270 டேஸ் ப்ரோக்ராம் அவைல் பண்ணுறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ங்கிற நேம் தான் போத் யூடியூப் அண்ட் டெலிகிராம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 2025 நம்மளோடது.